Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோஸ் அண்ட் லெசன்ஸில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் டைரெக்டாக ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துட்டு இருந்தோம், இல்லை டெர்மினல் வழியாக இன்புட் கொடுத்துட்டு இருந்தோம், டெர்மினல் வழியாக அவுட்புட் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கன்சோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஆனால் யூஸ்வலாக நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் எழுதணும், இல்லை பெரிய கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கன்சோல் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃபைலில் வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு வேளை அந்த ஃபைலில் ரீட் பண்ணி ஏதாவது ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபைலில் அவுட்புட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மளுக்கு ஜாவாவில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எழுதியிருக்கீங்க, அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணி நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமில் ஏதாவது பண்ணி நீங்கள் அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் மூலியமாக தான் பண்ணுவோம். இப்போ முதல்ல நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்படி ஜாவாவில் ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஃபைல் அப்படின்ற கிளாஸை ஜாவாவில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஜாவாவில் ஃபைல் அப்படின்ற கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் நேமை எழுதிக்கணும். நார்மலாக நீங்கள் என்ன கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும் இல்லையா ஜாவாவில், அதே கான்செப்ட் தான். இப்போ நான் ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கனால இப்போ இன்டெலிஜை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபைல் அப்படின்ற ஒரு சஜஷனை கொடுக்குது. ஸோ அந்த சஜஷனை நான் என்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டெலிஜை வந்து நம்மளுக்கு ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுருது. இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு java.io அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் ஃபைல் அப்படின்னு ஒரு கிளாஸை ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஜாவாவில். ஸோ நம்ம அந்த பேக்கேஜிலேருந்து இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா com.cs in தமிழ் நான் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். அதில் மெயின் கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த கிளாஸை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். அது ஜஸ்ட் இம்போர்ட் பற்றி நான் குயிக் ரீகேப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் எழுதிக்கிறோம். அடுத்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ ஸ்மால் எஃப் போட்டு ஒரு ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எரர் வருது. என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot resolve constructor file அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் கன்ஸ்ட்ரக்டர் எப்பொழுதுமே வந்து ஒரு வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணும். நீங்கள் டேரெக்டாக எம்டி பேரந்தசிஸ் போட்டு ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது இந்த ஃபைல் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. நம்ம என்ன இங்கே வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலோட பாத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன் இப்போது ஒரு ஃபைலோட பாத் நேமை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோன்னா c:\test.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சி அப்படின்ற ட்ரைவில் எனக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே test.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த /t வந்து வேறு கலரில் வருது இல்லையா, இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ப்ரோக்ராமிங்கில் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸாக எடுத்துக்கும். இப்போ இந்த /tயை வந்து அது என்ன நினச்சிக்குதுன்னா, இது வந்து ஒரு டேப் கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படி வேணாம் இல்லையா, இந்த பேக் / போட்டிருக்கிறத வந்து அது பேக்/ன்னு எடுத்துக்கணும், நம்மளுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த பேக்/க்கு முன்னாடி இன்னொரு பேக்/ நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து c/test/test.txt அப்படின்ற ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபைல் கிளாஸை யூஸ் பண்ணி ஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். எந்த ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த ஃபைல் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் மூலியமாக செக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னு போட்டுட்டு நான் அந்த பேரந்தசிஸ் உள்ளார file.exist அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாத் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த பாத்தில் இந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். இப்போ இந்த சி டைரக்டரியில் டெஸ்ட் ஃபோல்டரில் test.txtன்ற ஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஏதாவது இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா system.out.println அப்படின்னு போட்டு ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நான் போடுறேன். இப்போது ஒருவேளை இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த file.exist கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எல்ஸ் அப்படின்னு கொடுத்து system.out.println போட்டு ஃபைல் doesn't exist அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்து என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் doesn't exist அப்படின்னு அவுட்புட் வருது.
இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரியில் நான் இன்னும் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணவே இல்லை. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் டைரக்டரியில் போயிட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய டெஸ்ட் டைரக்டரி. சியில் டெஸ்ட் அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் test.txt அப்படின்னு எந்த ஃபைலுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து நான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேர் கொடுக்கணும்னா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம test.txt அப்படின்ற பேர் தானே கொடுத்துருந்தோம் ப்ரோக்ராமில். அதனால் இப்போ நான் டெஸ்ட் அப்படின்ற பேரில் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் வேல்யூ கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம அது எம்டியாக கூட இருந்துட்டு போயிடலாம். இப்போ வந்து இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம இந்த ஃபைலை வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த ஃபைல் இருக்குது அப்படின்றது அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாட்டி ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ ஜாவா ப்ரோக்ராம் கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த டைரக்டரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போய் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க ஃபைல் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி நம்மளுக்கு இந்த கண்டிஷன் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபைல். நீங்கள் ஒரு ஃபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்பொழுதுமே ஜாவாவில் இந்த ஃபைல் அப்படின்ற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த ஃபைல்ன்ற கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணும்போது எந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்தை கொடுக்கணும். அந்த பாத்தில் அந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி file.exist அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபைல். இப்போ நம்ம ஃபைல்ஸை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஜஸ்ட் அந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம லேட்டராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைல்லேருந்து எப்படி ரீட் பண்ணுறது, ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.